வினீஸ்வ எங்களோடு கூட பேசும். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்க வரல, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, சிறு சாமுவேல் சொன்னான், பேசும் ஆண்டவரே என்னோடு கூட. நீர் அவனோடு பேசினீ, இந்த பிள்ளைகளோடு பேசுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தாமாக வந்திருக்கலாம், ஒருவேளை டிரான்சிட்டில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, விடுமுறை நாட்கள் அப்போ நீங்களை கொண்டு வந்திருக்கிறீர். Let them have a real change in their life, Jesus, listening to the word of God. Every distraction bind and arrest in Jesus' name. Let your word go powerfully into the heart and bring a change in Jesus' name. Amen. All right. வசனத்தை வாசிச்சதுக்குள்ளாவே கடன் செல்லலாம். Thank you, Jesus. 1 ராஜாக்கள் 18:45-46 ஏற்கனவே தம்பி வாசிட்டாங்க. அதற்குள்ளாக வானம் மேகிலிருந்து காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிட்டு ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவள் தன் அறையிலே கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக அவளுக்கு 14 மைல்கள் ஓடினான். And the hand of the Lord was with Elijah, and he girded up his loin and ran before Ahab to the entrance of Jezreel. அது 22 கிலோமீட்டர் ஓடிருக்காரு. இந்த காலத்து ஊழியக்காரர்கள் என்னெல்லாம் இங்கேருந்து அடையாறு வரைக்கும் கூட ஓட முடியாது. இல்லை, அவங்களுக்கு தெரியல. அந்த காலத்தில் உன்னத பலத்தினால் எடை கட்டிருக்காரு, அவ்வளோதான். சரி, நல்லா கவனிங்க. I quickly go into this. எலியாவை பற்றி சில காரியங்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஆன்லைன். சில பேர் ட்ரெடிஷ்னல் பேக்லேருந்து வராங்க, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்காது. அதனால தான் பேர் வித் மீ, ரைட்? அதான் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அநேகரோடு இன்றைக்கு தேவன் பேச போகிறார். நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. 2 or 3 people came, joined me, new to. I told them one thing right on the face. You have not come here by accident. God has brought you. Whatever the message He gives, you would have been blessed, because I was entering. I feel the presence of God in a big way, right? தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. Thank you, Jesus. அதாவது, I'll tell you an example. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போர்ட்ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இது இருக்கும், கண்டெய்னர்ஸ். பாலுக்கும் இந்த ஃபியூலுக்கெல்லாம் வேறு மாதிரி கண்டெய்னர் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ட்ரக்கில் ஏற்றுவாங்க. அதை ஏற்றிட்டு டிஃப்ரெண்ட்டில் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. அதில் ஏகப்பட்ட ஃபியூல் இருக்குது. பல ஆயிரம் மணிகள் போகிற அளவுக்கு ஃபியூல் இருக்குது. அதில் ஒரு ட்ரக்கில் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர்னு போட்டு டீசல் பெட்ரோல்னு போட்டிருக்கான். அந்த 100 லிட்டர் இல்லைன்னா, இல்லை பெட்ரோல் இல்லைன்னா, அவ்வளோ டேங்கரில் அனாயிண்டிங் இருந்தாலும், அவ்வளோ டேங்கில் எள்ளி இருந்தாலும் ஓடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காடோட அனாயிண்டட் ஒருத்தருக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்கும் இல்லையா? ஆத்மாக்கள் அதை பண்ணலாம் இருக்கலாம். எனக்கு I saw a young lady, when I saw her in spiritual eyes, she has got an anointing for the music. ஒருத்தருக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்கும். தேவன் வேறு அபிஷேகத்து இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் உன் சொந்த லைஃப்பில் இருக்கிற டேங்க்கில், வண்டி ஓட்டுற டேங்க்கில் பெட்ரோல் தானா உன்னுடைய வண்டி நகராது. ஆல் தி அதர் பெட்ரோல் தட் யூ இஸ் ஹேவிங் இன் யுவர் ட்ரக் வில் பி அ வேஸ்ட். நியூஸ் பேப்பரில் வாசித்தேன், ஒரு ஆள் he started from கன்னியாகுமரி and went into the லாஸ்டில் இந்தியாவினுடைய பார்டர், பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போயிட்டார். அவன் வந்தோடனே எல்லாம் ஒரு இது வச்சாங்க, ஒரு நியூஸ் கேதரிங். என்ன சார் சொன்னார்? இல்லை, அதில் எப்படியோ நான் வந்துட்டேன், ஒர்க் பண்ணிட்டேன். சில வேளைகளிலே ஷூக்குள்ளாக சின்ன கல் போயிடுது. சில வேளைகளிலே ராஜஸ்தான் மாதத்தில் கொஞ்சம் மண் போயிடுது. அதுதான் எனக்கு தடை செய்தது நடக்க, தவிர வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா. உன் வாழ்க்கையில் உன் ஷூக்குள்ளே போன ஒரு கல் உன்னை நடக்காத பண்ணியிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லைன்னு நினைக்காத. இட் வில் ரெடியூஸ் யுவர் ஸ்பீட். இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, சேப்பான்னு விட்ருவாங்க. பாயா என்ன இந்த ஆண்டர் ரிக்வெஸ்ட் ஒன்றுமே இல்லை அப்படி நினைக்காத. ஏடிஎம்மில் நீங்கள் போய்ட்டு காசு போட்டிங்கன்னா யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் கெட்டிங் ப்ராசஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா பணம் எடுக்கிறான்னு அர்த்தம். அப்போ நீ வெளியே போயிட்டீங்கன்னா அடுத்தவன் வரவன் லட்டு மாதிரி பாய்க்கில் விட்டு போய்டும். டோன்ட் டூ தேட். இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதாவது இவன் என்னமோ பெரிய ஆள் மாதிரியே ஆண்டவருக்கு என்னமோ டைம் இருக்கிற பாயா ஆண்டவருக்கு நம்மளை கவனிக்கலன்னா என்ன? இல்லை நோ டோன்ட் டூ தேட். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கை அவரோடு கூட இருந்தது. அது ஒன்று இட்ஸ் நத்திங் பட் அனாயிண்டிங். சில இடத்துல இது காரியசித்தின்னு போட்டிருக்கு இல்லையா? அதை பற்றி நம்ம படிப்போம். அப்போது எலியாவை பற்றி ஒரு காரியம் குயிக்காக சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. இந்த எலியா
40 வயசு வரைக்கும் என்ன பண்ணான்னு தெரில. 40 வயசில் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, திஸ்பியனா எளிமையாக ஃபேமிலி பற்றி சொல்லலை, ஃபேமிலியை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை. அப்போது அந்த திடீர்னு கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் ஆகாப்ட பேசுன்றாரு. அவன் தைரியமாக பேசினான். ஈஸ் அ போல்ட் மேன், ரைட். அப்புறம் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் கேரியத்தில் உட்காருன்னு. நானும் தான் அவன் முட்டாட மாட்டேன், என் வீட்டில் கூட சொல்லிட்டு வரல, போய் கேரியத்தில் உட்காருன்ற. என்ன சார் சாப்பாடு? இல்லை காக்கா வரோன்றாரு. அங்கே போய் உட்காந்தான். அங்கேருந்து கதை மூடிட்டார். ஒரு கதை உள்ள இன்னொரு கதை திறந்து சாரி பார்த்து கூப்பிட்டு போனார். அங்கேருந்து காத்திருக்கான். அங்கேருந்து வந்த உடனே மலைக்கு வந்துட்டான். when he went to that hill he came with a sacrifice. நம்ம வாழ்க்கையில் பசங்களுக்கு, நம்மளுடைய அநேக நண்பர்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? தே வில் நெவர் டூ எனிதிங். சாக்ரிஃபைஸ் தான் நாங்கள் நார்மலாக செய்கிறது வந்து தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்னு சொல்கிறாங்க, வேறு பேர் சொல்கிறாங்க. சாக்ரிஃபைஸ்னால் உனக்கு இருக்கிற டைமில் எக்ஸ்ட்ரா டைம் அப் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா காரியங்களை தேவனுக்கு செய்கிறது தான் சாக்ரிஃபைஸு. when you want to demonstrate the power of God you must go to the hill with the sacrifice. Are we together? ஆமென் சொல்லுங்கள். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த வேலை என்னென்னா பாகாலா இல்லை யெகோவா தேவான் நிரூபிக்கணும் இல்லையா? அப்போது முதல் வேலை அவன் என்ன செய்தான்னா பலிபீடத்தை செப்பனிட்டான். சிம்பிள். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணுன்னா உன் ஃபேமிலி ஆல்டரை போடு. இப்போ தான் எல்லாம் ஜூம் கும்முன்னு பண்ணுறாங்களே. உன் பிள்ளைங்களெல்லாம் ஒரே டைமில் கூப்பிட்டு ஜோம் பண்ணு. சும்மா ஒன்று இன்டிஃபரெண்ட்டாக இருக்காத. ஊழியக்காரன் ஜோம் பண்ணுவானே. ஒரு பலிபீடத்தை, ஃபேமிலி பலிபீடத்தை கட்டினா தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உனக்கு எல்லாம் ஆண்டவர் என் மனசில் இருக்க தெரியும் பிரதர், நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்கன்னா இட் டசன்ட் ஒர்க் தட் வே, ரைட்? அப்போது சரி, அவன் என்ன பண்ணுறான், முடிஞ்சிருச்சு, அக்கினி வந்துடுச்சு. உடனே ராஜா ஆகாப்ட்டு சொல்கிறான், சார் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றான். ஊழியக்காரன் என்ன பண்ணான், சாப்பிடல. சில பேர் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா, சில ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரனை சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் இருந்த மென்டார் வந்து எப்போவுமே அவர் எனக்கு தெரிஞ்சிருந்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல மீட்டிங்கில் போய் சாப்பிட மாட்டார். அதனால் அதே நான் பாணியிலே வந்துட்டேன். நிறையா 99% எங்கேயுமே சாப்பிட்றதில்லை. ஏன்னா இவன் சரி அதை விட்டுருங்க. அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு ஜெபம் பண்ண போகிறான். எதுக்கு போகிறான்னா, ஆக்சுவல் த கான்ஃப்ளிக்ட் என்னென்னா மழை இல்லை, மழை கொண்டாடணும் இல்லையா? சரி, இப்போ நல்லா லவ் லிசன் டு மீ, திஸ் இஸ் த பேக்ரவுண்ட், நவ் லிசன் டு மீ. முதலாவதாக அவன் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் 3 ஸ்டேஜஸில் போகிறான். முதல் ஸ்டேஜு அற்புதம் காண இயலாத நிலை, இன்விசிபிள் ஸ்டேஜ். அவன் போய் ஜெயிப்பிருக்கான், ஒரு அற்புதம் நடக்கலை, ஒன்றுமே இல்லை. கருத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்லி அக்கனையும் கொண்டாந்துட்டாரு. உன் வாழ்க்கையிலே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு அற்புதம் நடக்காத மாதிரி இருக்கும் இல்லையா? அது ரொம்ப ஒரு அற்புதம், ரைட்? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லியிருப்ப, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வான்னு சொல்லியிருப்ப. நாளாக கல்யாணம் ஆகலை, பிள்ளை இல்லை, வேலை இல்லை, 1000 காரியம் இருக்கும். அற்புதம் கரன்னு சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வாங்க. 6 வாட்டி சொல்கிறாங்க. 7வது வாட்டி இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜுக்கு போகிறான். இந்த இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ்னால் என்னென்னா, கையாளமான மேதம் இருக்குது. கையாளமான மேகத்தை வச்சு 3.5 வருஷம் எல்லாம் காஞ்சி கிடக்கிறாங்க எல்லாரும். எப்படி அதை பார்த்தோம்? இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ். ஆண்டவர் நிறையா அலைன்ஸ்லாம் கொண்டாடுறாரு பிரதர். லாஸ்ட் மினிட்டில் நின்றுடுது. இன்டர்வியூ போனால் 4 ரவுண்ட் போனால் 5வது டைமில் இல்லை, ரைட்? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்டேஜ். அந்த கையளவு மேலகம் இருந்தாலும் பைபிளில் ஒன்று எழுதியிருக்காரு, இட் வாஸ் சீன் இன் த சீ. சீலேருந்து வருது அந்த. அப்போது லாட் ஆஃப் அபண்டன்ஸ் இஸ் தேர். கடைசியில் 3வது பார்த்தீங்கன்னா அபண்டன்ஸ் ஸ்டேஜ். இந்த அபண்டன்ஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தை எல்லாமே கருகருத்து போயிடுச்சு இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது எலியா வந்து கீழ்ப்படிந்தான், பலிபீடத்தை செப்பனிட்டான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். யாக்கோபு சொல்கிறாரு, யோபா வந்து எலியா வந்து நம்மளை போல பாடுள்ள மனுஷன், கருத்தாய் ஜெபம் பண்ணினான், ரைட்? சரி, இது வந்து நம்ம ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பார்க்குறோம், ரைட்? இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது வந்து தம்பி வாசித்தார் இல்லையா? எரேமியா 12:5. நீ காலாட்களோடு ஓடும் போதே இழைக்க பண்ணினால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? சமாதான பட்டணத்தில் அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? If they run with a footman and they have wearied, how content with the horses? எப்படா குதிரையோட ஓடுவேன்? ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய அழைப்புக்கு இருக்காரு. அதை சொல்கிறதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. சும்மா சட்டி மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ரோல் நம்ம செய்யணும் இல்லையா?
எரேமியா யார்? அவன் தாயில் கற்பத்தில் இருக்கும்போது அவனை வேறுபடுத்தி ஆண்டவர் அவனை உண்டாக்கி கருவூட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, உனக்கு வந்து பார் பிடுங்கவும் இடுக்கவும் கட்டவும் எல்லாம் பவர் கொடுக்குறாரு. அப்படி சொல்கிறார், நான் அவங்க கூடயே இருப்போம்ப்பா, ஒன்று வழியாக ஒழியாக வரும், 7 வழியாக ஓடி போவார்கள். அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரைட், அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணி என்ன சொல்கிறாரு, எரேமியா நீ என்னத்தை பார்க்குற? ரைட், நான் வந்து பொங்குகிற பார்க்குறேன். இது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ப்ராஃபர்ட்டிக்கு உள்ளாக போகும்போது, நீங்கள் சில பேர் இருக்கிறீங்க, நான் சொல்லலை, போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவர் ஆஃப் அப்சர்வன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் கிரைஸ்ட் திரும்பிடும். யூ வில் லுக் இன்டு ஒரு 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 சொந்தக்காரங்க வந்து 6 மணி நேரம் பேசுறதை விட ஊழியக்காரப்போ ஒருத்தர் யாராவது வராங்கன்னா கொஞ்சம் வேறு இருக்கும். அது ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸு. எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கின்னு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். இவ்வளோ பண்ணி இவன் என்ன பண்ணுறான், தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் கஷ்டமாக சொல்லிடுறாரு, இந்த ராஜா பிடிச்சின்னு போகிறாங்க சொல்லியானா சொல்லிட்டாருன்னா அவனை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிட்டாங்க. அவன் ஒன்று சொல்லிட்டான், சார் இனிமேல் நான் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், அவ்வளோதான், பிரசங்கம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வரவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியலன்னு. ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தீங்க. சண்டே ஸ்கூலு சில பேர் கை வச்சான்னு சொல்கிறாரு, இப்போ என்கிட்ட நிறையா உடன்படி பண்ணியிருக்காயா, உன்னை சேவ் பண்ணுறவனே கம்முனுக்கிறா பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி நீ. டேய், ஐ எம் நாட் அக்யூசிங் யூ. இல்லைண்ணா இவ்வளோ சொல்லி உனக்கு இருக்கிறேன், நீ பேச மாட்டேன்றிய அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாரு, டேய் அந்த காலத்தில் வந்து 2 பள்ளத்தாக்குகளில் மக்கள் இருப்பாங்க. காலாட்கள் முதல்ல வருவாங்க, குதிரை வீரர்கள், அப்புறம் ரத வீரர்கள் வருவாங்க. பின்னால் தான் ராஜா ஒழிஞ்சின்னு இருப்பார் மாறுவேடத்தில். இதில் குதிரை மனுஷன் லெவல்லையே சண்டை போடும்போதே சோர்ந்து போயிட்டா எப்படா ஓடுவேன்னு. இது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? ரைட். அது சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன காரியம் செய்யிட்டு அது பெருசாக ஊதி ஊதி நெருப்பாக்கிடுவாங்க, என்னமோ ஊழியம் பண்ணிட்ட மாதிரி. அந்த காலத்தில் ஜேம்ஸ் வாட்ன்றவர் ஒரு நீராவி என்ஜின் கண்டுபிடிச்சார். அது நான் சின்ன வயசுலலாம் இருந்தது, இப்போ எல்லாம் டீசல் ஆகிடுச்சுல. அது ஸ்டேஷனில் வரும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு 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 புஷ்ஷுன்னு ஒரே சத்தமாக இருக்கும். சில பேர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆண்ட சொன்னாடி, என்னடா குதிரை கூட நீ உட்காந்துக்குன்னு இன்னொரு டீல் விட்டுருக்கிற, உன்னை வந்து தாயின் கர்ப்பத்துலேருந்து பெருக்கிறேன் இல்லையா? அப்போது உன்னுடைய தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருந்ததுன்னா, பைபிளில் நிறைய பேர் இருக்குது. யோசேப்பு அப்படி சொல்லிக்கிறது, அவன் சிறையில் இருப்போம் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. தாவீதோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது, அவன் வர வர பலத்து போனான்னு சொல்லியிருக்கு. நெகேமியாவோடு கர்த்தருடைய கரம் இருந்தது, அவன் வந்து ஆலயத்தை கட்டினான்னு. ரைட். அப்போது சரி, இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்போ வந்து பழைய 3000 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்தது என்னென்னா, அதுக்கு ரீசன் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நவ் யூ ஹேவ் டு லிசன் டு மீ. ஏசாயா 50:4 சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல அதிகாலையிலே எழுப்புகிறார், கல்விமான நாவை தருகிறார், கற்றுக்கொள்ளும்படி. உன்னை ஒரு டெஸ்டினி ஹெல்ப்பராக, ஒரு மெல்டாராக, ஒரு ப்ராஃபட்டாக, ஒரு எவாஞ்சலிஸ்டாக உன்னை அழைச்சிருக்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கதையாக பாத்தில் வந்து வல்லமை பெற்றுக்கணும், வரங்களை பெற்றுக்கணும். அதை நீ விட்டுட்டு நீ ஜீவிக்கிறதே மற்றவங்களுக்காக. ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் வந்து டீச்சராக இருக்க, இன்ஜினியராக இருக்க, லாயராக இருக்க, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் குட், ரைட்? இப்போ அது எக்ஸிஸ்டன்ஸ். அதை விட்டுட்டு நீங்கள் வரக்கூடாது இல்லையா? சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் சில டைம் அங்கே வந்து. அப்போது இளைப்படைந்தவனுக்கு இளைக்கிறது சொல்கிறது தான் நீ வந்திருக்க. நீ வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காருன்னா நீ வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை செய்யணும் இல்லையா? ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவல்கிட்ட சொன்னார், பண்படுத்துங்கடா, கனியை சாப்பிடுங்கன்னு. சும்மா உட்காருங்க, வானத்தில் வந்து மண்ணாவை போடுறேன்னு சொல்லலை. இல்லை, அது வந்து இது பண்ணக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும் முக்கியம். ஓட்டம்னும் போது பைபிளில் நிறைய காரியம் போட்டிருக்கு. ஒன்று, ஓட்டத்திற்கு துவக்கமும் முடிவு உண்டு. நல்ல போராட்டம் போடி ஓட்டத்தை முடிக்க வேண்டும். சுற்றி இருக்கிறதான பாரமாக கண்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிற மாதிரியா தேவனை நோக்கி ஓட வேண்டும். ஓட்டத்தை ஆரம்பித்து ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது இல்லையா? ஒரு செய்தியுடன் ஓட வேணும். சும்மா ஓடுவாங்க தெரியுங்களா? ரைட். மெசேஜ் இல்லை, மெசேஜோடு ஓடணும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ரைட். என்னை கல்யாணம் ஆனோடனே ஊட்டிக்கு போனேன். ஊட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான் சொல்லிட்டு ரேஸ் கோர்ஸ் போனேன். இப்போ ரேஸ் கோர்ஸ் தூக்கிட்டாங்க இல்லையா? அங்கே போயிட்டு நான் அவளை எல்லாருமே ஸ்டேஜ் மாதிரி நின்றுட்டேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரேஸ் கோர்ஸில் போய் தோத்துட்டேன், அது ஜாஸ்தி, அதனால தான் அப்படி நின்று பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் விட்டாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லாம் டூரிஸ்ட்டு.
ரெகுலர் ரேஸ் முடிஞ்ச உடனே நடுவில் ஜட்கா போனி ரேஸ்னு விட்டாங்க. ஜட்கா போனின்னா தெரியல, அந்த காலத்து குதிரை வண்டி எல்லாம் நிற்க வச்சான். ஒருத்தன் குதிரை வண்டிக்காரெலாம் நிற்க வச்சு விசில் ஊற்றுனான். பானா கிடுகிடுன்னு ஓடி போய் பாதி குதிரை லெஃப்டில் ரைட்டில் இருக்கிற புல்லை மேயுது. அது பற்றாக்குறை. இவன் வந்து காஞ்ச புல் போடுவான். இது நல்லா லஷ்ஷியாக இருக்குது அங்கே மழை பெஞ்சு. சும்மா அப்படி தான். இஃப் யூ டோன்ட் நோ வேர் யூ ஆர் கோயிங், யூ வில் கோ வேர் யூ ஆர் லுக்கிங். ரைட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஆண்டவருக்கு உன்னுடைய களைப்பு தெரியும். என்ன ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க எல்லாம் வந்து என்ன மிரட்டுறாங்க. ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிரயாணத்திலே களைப்படைந்தவராய் ஒரு கிணத்துல உட்காந்துறான். ரைட், அதாவது ஆண்டவர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கார் இல்லையா, இளைப்பு களைப்பு எல்லாமே. ஒரு எல்கேஜியில் வந்து டேஸ்ட்டை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க டீச்சர். நிறையா காரியங்கள்லாம் வச்சு ஸ்வீட் டிக்கெட்லாம் சொல்லி கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் எல்லோரும் ஒரு சின்ன அந்த இதில் தொட்டுட்டு நாக்கில் வைக்கணும். அது வந்து பாவக்காய் எல்லாம் வச்சுட்டு துப்பிட்டு இருந்தாங்க. தூ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மாதிரி அந்த டீச்சர் சொன்னாங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் வச்சாங்க. ஒரு பையன் இது கேட்டான்னா, நாங்கள்லாம் துப்புறோமே நீங்கள் ஏன் துப்பலன்னு. அந்த மாதிரி சொன்னாங்களாம், நீங்கள்லாம் தொட்டதே அப்படி நாயிலுக்கு வச்சிங்க, நான் ஒரு தொட்டது அதுக்காக தான் வேறு கை நாள் வச்சேன். அது மாதிரி இல்லை ஜீசஸ்க்கு எல்லாம் தெரியும். நீ ரீல்லாம் விட முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா டிஃபீட் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே சில ரிசல்ட் சொல்லி அதே அவங்களே ஆமாம் நோ தட்ஸ் நாட் த வே. பைபிள் பார்க்கணும். பைபிளில் என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அதுக்கு தான் சொல்கிறாரு சங்கீதம் 119:18 உம்முடைய வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு பிரகாசமான மனங்களை தாங்கணுன்றான். ஏதாவது ஜெவன்ட்டிங்களா ஒரு வாட்டி சொன்னேன்னா அப்புறம் திறப்பா இருக்கங்களே. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். அவர் வனாந்திரமான இடத்திலே இளைப்பாறும்படி போவோம் என்றார். நரிகளுக்கு குழிகளும் மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லை. களைப்பிலும் சமாதான ஸ்ரீயுடைய ஆத்மாவை ஆயுதம் பண்ண. அப்போ உன் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். ரைட், சரி. அடுத்தது பாருங்கள். இழைப்பு வந்தால் என்ன செய்வது? இதுதான் முடிவு, இதற்கு மேல் முன்னேற முடியாது என்பார்கள். நிறைய பேர் அவ்வளோதாங்க, டெட் எண்டுக்கு வந்துட்டேன். ரைட், இனிமேல் என்னால் முடியாது. நான் முன்னாட்கள் நல்லா இருந்தது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் நல்லா இருந்தேங்க அந்த காலத்தில். எல்லோரும் தான் நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் நல்லா இருந்தேன். சரி, அது பேர் மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்க. அது சொல்ல வேண்டாம்னு பார்த்து. சரி, அடுத்தது பாருங்கள். தேவையற்ற பரிகாரங்களை தேடாத. அதாவது மனுஷன் கோயிங் ஃபார் இந்த ட்ரக் அப்யூஸ் ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் செய்கிறான்னா பரிகாரம். சரி, தேவனை குறை கூறாதே, தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லாதே. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்ன பார்த்துக்கோங்க பிரதர், டாக்டர் சொல்லிட்டாரு என் ஹார்ட் ரொம்ப நாள் விடாதுன்னு, இந்த பிரச்சனையோடய நான் கல்லறைக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன ஜெபிக்கிறதுங்க? இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பிரதர், அது ரொம்ப முக்கியமான. சோர்வு, தனிமை, சுய பரிதாபம், இது ரொம்ப ரொம்ப காமன். வெளியிருந்து சொன்னால் தெரியாது சில பேருக்கு. டிப்ரெஷன் அண்ட் லோன்லினஸ் அண்ட் மூட் ஸ்விங். சில பேர் திடீர் எரிஞ்சுருவாங்க, அப்புறம் காமெண்டும். இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன். உனக்கு அந்த நேரத்தில் தான் தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் நடந்ததெல்லாம் ஷேடோ ஆஃப் திங்ஸ். புதிய ஏற்பாட்டில் சொல்லிக்கலுங்க. பிலிப்பு பற்றி சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 8:26-40 வாசிக்கிறேன். இது என்னென்னா, உன் வாழ்க்கையிலே யூ மஸ்ட் நோ த மைண்ட் ஆஃப் காட். இன்னைக்கு ஏன்னா நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போனால் கூட ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியல. சில பேர் தெரியலங்க, உண்மையாகவே தெரியலங்க. எனக்கு நடக்கிற காரெலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையானே எனக்கு தெரியல பிரதர்னாங்க. ஏன்? அதுதான் தப்பு. நல்லா கேளுங்க. ஒரு தூதன் காசாப்பட்டணத்திற்கு போகும்படி வனாந்தரமாக்கமாய் போய் எத்தியோப்பிய ராஜஸ்திரியினுடைய கந்தகை என்ற மந்திரியினி ஓடி சேர்ந்து கொள். அங்கே போய் போனால் 53வது இது ஏசாயா 53 படிக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினான். இவன் என்னன்னா ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட்டு. நல்லா கவனிங்க, இவன் நல்ல பெரிய எவாஞ்சலிஸ்ட்டு. இவன் எவாஞ்சலிஸ்டாக இருந்து ஒரு 3 நாள் க்ரூசைடு வச்சுருக்கான். ஏகப்பட்ட காரியங்கள்.
எத்தியோப்பியாவில் இருந்து அவன் வந்து குதிரையில் வந்திருக்கான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எத்தியோப்பியாவில் தான் அங்கே முதல் பைபிள் எடுத்திருக்காங்க. அது கிறிஸ்டின் நாடு ஆயிடுச்சு. ரைட், குயின் ஆஃப் ஷீபா காட் கன்சீவ்ட் பை சாலமன் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் இப்போது ஜூஸ்லாம் தனி நாடாக போன போது 10 லட்சம் பேர் அங்கேருந்து ஜூஸில் எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, அவன் வந்து வழி நடத்தினான். அப்போது அதுக்கு தான் ஒன்று வச்சுருக்கிறான். எவனோ ஒருத்தன் படிச்சுன்னு போனால் அவனுக்கு தலை எழுத்துறான், அவன் தனியாக படிக்கிறான்னா நம்ம என்ன பண்ணுறது? இல்லை, நீ பேசிப்பார் கூட இருக்கவங்க. சில பேருக்கு தான் அந்த மைண்ட். நம்ம எவ்வளோ சொல்கிறோம்ல, யாரோ ஒரு ஆள் கூட்டுவாயா, எனக்கு என்னையா வந்தோன்னே ஒரு காணிக்க போடுங்க நான் சொல்கிறேன் இல்லையா, கூட்டுமான். நான் பார்க்குறேன், நான் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு தான் அந்த வாஞ்சிருக்கு, யாராவது வாங்க வாங்க நல்லாயிருக்கும் வாங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவேன். இளைப்படைந்தவனுக்கு சமாதானத்தை சொல்லத்தான் நான் வச்சிருக்காரு வாழ்க்கையில். இது ஏன் வேலை நினைக்காத. இல்லை இல்லை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது 2வது என்ன கேட்குறாரு எரேமியாட்ட, காலாட்களோடு ஓடும் பொழுது என்ன பண்ணுவேன்னா யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வான்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி, ஏய் அதை விட பேசுகிறா, யோவான் அச்சின்னு போயிடுவார் உனக்கு இல்லையா. நீ போய் வந்து சரி, யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்கிறது? ரைட். நம்பர் 1 யோசுவாவில் 4:13-17 வீட்டில் சேர்ந்து வாசி பாருங்கள். அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை கொண்டு ஓடுது. கர்த்தருடைய பெட்டியை சுரப்பும்படியாக ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்ட போதும். கவனன்ட்டுங்க, கவனன்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஏய் நீ சின்ன வயசில் இருக்கும்போது கவனன்ட் பண்ணியிருக்கேன். டோன்ட் திங்க் தட் இட்ஸ் நாட் கெட்டிங் இட்ஸ் நாட் கவனன்ட்ன்றது இட்ஸ் கெட்டிங் மேரிட். நான் போன வாரம் என்ன சொன்னேன், நம்மெல்லாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள். இந்த உலகம் நமக்கு ஆயஸ்த ஸ்தலம். சும்மா ஒரு நாள் போட்டுக்கிட்டு புதுசாக சும்மா போட்டேன்னு உங்களுக்கு என்னென்ன வேல்யூ தெரிலன்னா, சில காரியங்களில் உங்களை பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலாக வரும்போது ஆண்டவர் சர்க்கான்னு சொல்கிறாரு. ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் சராசரங்களையும் படைத்து அவர் காற்றையும் கடலை அழுத்தி வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு வேணாம் நாளைக்கு வேணாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஆண்டவரை கேட்டு தான் எடுக்கணும் நீ. ரைட், சரி. அடுத்தது பாருங்க, எலியா வந்து பரலோகத்துக்கு போயிட்டான். போன பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சால்வை போட்டார் இல்லையா. திரும்பி போனால் யோர்தான் வெள்ளமாக போயிட்டுருக்கு. அவன் என்ன சொன்னான், எலியாவின் சால்வை எங்கே, எலியாவின் தேவன் எங்கே? இவ்வளோ காரியங்கள் சொல்லிக் கொடுக்குறோமாங்க, பவர் மினிஸ்ட்ரி சொல்லிக் கொடுத்தோம், அநேக காரியங்கள் சொல்லித்தரோம். ஒருமே டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ண மாட்டியா? சும்மா ஒரு சின்ன சர்க்கிளில் வந்து அதுக்குள்ளே உட்காந்து அப்படியே இருப்பியா? சரி, அப்போது உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த பவர் ஆஃப் காட். நீயே உன் காரியத்துக்கு கேள, விசுவாசமாக சொல்ல. இல்லை ஆண்டவர் ப்ராப்ளம்னா, ஆண்டவர் வந்து மலையை பார்த்து ப்ராப்ளமாக இருந்ததுன்னா மண்டிட்டு கெஞ்சின்னு சொல்ல, ஆண்டவர் பேசுகிறான்றாரு. இது வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். பிசாசை பார்த்து நீங்கள் யாரும் தெரில எங்கேருந்து வந்தீங்கன்னா அது சொல்ல, நான் வந்து இப்போ தான் வந்து லண்டன்லேருந்து வரேன், நான் ஏந்து போன்னு சொல்லுங்கள், கம்முன்னு போயிடும். நான் ஒரு நாள் பிசாசு வந்துடுச்சு. ரைட். அப்போ அது சொல்லிச்சு, எங்கே இருக்கேன்னு கேட்டேன். இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது வேளாங்கண்ணி டெம்பிள்னா அது உள்ளே தான் இருக்கேன். நான் சொன்னேன் சரி அதை பற்றி பேசலை. அவள் சொன்னேன், ஹூ சென்ட் யூ ஹியர்? மை மாஸ்டர் அப்படின்னா. ஹூ இஸ் யுவர் மாஸ்டர்? சவுண்ட் ஏற்றுட்டேன், ஏன்னா இது மாஸ்டர்னா பெரிய லெவலில். ஹூ இஸ் யுவர் மாஸ்டர்? மை மாஸ்டர் சேட்டன் அப்படி சொல்லிச்சு. அடுத்தது கேட்டது, மை மாஸ்டர் வாஸ் இன் திஸ் வேர்ல்ட் பிஃபோர் யுவர் மாஸ்டர் கேம் இன் ஃப்ளஷ் அண்ட் பிளட்னு சொல்லிச்சு. ஹூ இஸ் மை மாஸ்டர்னு கேட்டேன். I can't tell the name. You're not able to tell my name of my master. You get out. அப்படின்னு சொல்லி டொப்புன்னு வந்துடுச்சு. ஒரு ஆமன் சொல்லுங்களேன் கரங்களை தட்டி. என்ன காக் அண்ட் புல் ஸ்டோரி மாதிரி இருக்காது. ரைட். நீ பைபிளில் எங்கே வேணால் பாருங்கள், நீங்கள் போய் எல்லா இதுலையும் எடுத்து பாருங்கள். பிசாசுன்னு வந்ததாக எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அதட்டினார்னு இருக்குது. நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி அடுத்த வாரம் சொல்லுங்கள் எனக்கு. சாதாரண போய் இப்போ எப்படி வைக்கணும், அவன் தான் தோற்கடிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சாட்சியின் வசனால் ஜெயிக்கணும் நீங்கள். ரைட். அடுத்தது எலியாவுக்கு ஏன் இந்த சோர்வு? ரைட். அவன் நேரம் வரான் ஊரில் வந்தோடனே ஒரு ராணி சொல்கிறா, நாளைக்கு உன் சரீரத்தில் உன் தலை இருக்காது, இல் பி லைக் எ ஹெட்லெஸ் சிக்கன்.
யாரும் நடந்து பாருங்களேன், ஒரு ஒரு கோழி வந்து தலை இல்லாத பொருள் அப்படி சொல்கிறாவா. இவன் என்ன பண்ணான், பயந்து ஓடி போய் ஒரு 20 மைல் போயிட்டான். வேலைக்காரனை நிறுத்திட்டு அவனுடைய பேக் ஸ்லைடிங் பாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் வரும். இப்போ இங்கோட்டு நிறைய பேர் இருக்கீங்க பேக் ஸ்லைடிங். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஆக்டிங் பயஸ். யூ நெவர் ஃபெல் டவுன் ஆல் ஆஃப் அ சடன். யூ கேம் இன் ஸ்டேஜஸ். நடந்து ஓடி நடந்து கடந்து உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டான். சரி, அப்போது இவன் வந்து என்ன நினச்சான்னா சாவுறேன்றான். ரைட், இது ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றுமே இல்லாத சாவுறன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ரைட். அப்போது அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறாரு. கடைசியில் போய் குகையில் உட்காந்துட்டான். அவன் வந்து உன்னை கேட்டாரா, என்ன தம்பி இவ்வளோ பெரிய காரணம் செய்துட்டிய, எல்லோரும் வெட்டி போட்டிய, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த லட்டு வாங்கினதுங்க சொல்ல, உனக்கு என்ன இங்கே வேலை? இதை உங்கள் ஆண்டவர் மட்டும் கேட்கத்தான் நினச்சிக்கோ, உனக்கு என்ன வேலை? ஆண்டவர் ஒன்று அழைச்சிருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, வல்லமை கொடுத்துருக்காரு, அனாயிட்டிங்கன்னா உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே செய்யாத. ஆண்டவர் இதெல்லாம் செய்யலை பிரதருக்கு. ஆண்டவர் நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் சொன்னால் கேட்பாருன்னு. நான் சொன்னேன், ஏன் நான் சொன்னேன், நீ கேளு, டோன்ட் டூ தட். ஆண்டவர் அப்படியே உன்னை கைவிட மாட்டார். அவனுக்கு வந்து அப்பமும் தண்ணியும் கொடுத்தாரு. இது பைபிளையும் பரிசுத்த ஆவி குறிக்கிறது. 40 நாள் நடந்தான். 40 நாள் நடந்தாலும் அவன் ஓடினவன் ஒரு நாளைக்கு 5 மைல் தான் அவன் நடந்தான். உனக்கு ஸ்பீடு குறைஞ்சிரும். உன்னை ஒரு பெரிய அனாயிட்டிங் அடிச்சிருக்காரு, 10,000 பேருக்கு ஒன்று ஆசீர்வாதமாக இருக்காருன்னா, லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன்னா திரும்பினா கூட உன் ஸ்பீடு கம்மியாகிடும். இட்ஸ் ரைட் டைம் யூ ஷேக் அப். ஆண்டவர் ஒன்று என்ன நோக்கத்துக்கு அடிச்சாரோ அந்த நோக்கத்தில் மயம் பண்ணணும் இல்லையா? இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ரைட். சரி, அப்போது நம்ம இதில் என்ன கற்றுக்கிறோம், ரொம்ப முக்கியம் இல்லையா? டோன்ட் டிமாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த காஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் அட் ஒன்ஸ். நீங்கள் வந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க வரதா, அதான் உங்கள்கிட்ட வந்தேன். என்னென்னா, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்னு கேளுங்க. நோ நோ நோ, இட்ஸ் நாட். உடனே சொல்லவே இல்லை. யோபு 86 கேள்வி கேட்டான் சாம்பலில் உட்காந்து, பதில் சொல்ல. அவன் ஏஞ்சி ஜோம் பண்ணால் சரியாக போச்சு. Even if you don't understand, trust him. ஆண்டவரை நம்பியா, நீ வந்து கை கொடுத்துட்டல, உன் ஜீவனை கொடுக்குற. ரைட். அடுத்தது, கசர்ப்பு உணர்வை வளர்த்துக்கொள்ளாத. பிட்டர்னஸ்னா, சார் இவளே போயிட்டா ஊரை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு வந்தவன் சொல்ல சர்வ வல்லவர்னு காசப்பட்டு. ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னார், என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் ஜோம் பண்ணேன் அவருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரியலாகவே ஒரு நல்ல டீசெண்டாக ஒயிட் லைட் கலர் போட்டு பைபிளை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அதை இவன் கட்டியிருக்கிறது ஒய்ஃப் இல்லை. அவன் ஒய்ஃபை பார்த்துருக்கேன். நான் சொன்னேன், ஏய் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வச்சுருக்கடா, இதை போய் கட்டிகிட்டு வந்திருக்கேன். அவன் சொன்னானா, நான் எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணான். அவள் வந்து சொன்னான், லைஃப் லாங்காக நான் கண்ணீரே விடாதபடி தொடச்சிட்டே இருப்பேன், கண்ணீர் கட்சி போச்சுன்னு. அவன் பாருங்க பைத்தியக்காரன், அவன் கண்ணீர் விட்டே போயிட்டான். No, it's not life, right? It's more than that. அடுத்தது பாருங்கள், வாட்ச் அவுட் ஃபார் காட்ஸ் மூவ். ஆண்டவர் அடுத்தது என்ன பண்ணுறாரு பாரு, இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது, தேவன் கொடுத்த சொப்பனங்கள், வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள் இருந்தால் அதை தூக்கி போடாத. டோன்ட் த்ரோ அவே யுவர் ட்ரீம். யா, ஆகாருக்கு வந்து ஒரு அவன் பையன் பேர் ட்ரீம், அதை தூக்கி போட்டா. தேவதூதன் சொன்னான், கோ அண்ட் பிக் அப் த ட்ரீம், கம், ஸ்டில் ஹேஸ் டு லிவ். உனக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? உங்கள் பாஸ்டர் மூலம் என்ன சொன்னார்? ஆண்டவர் படிக்கும்போது என்ன சொன்னார்? டோன்ட் த்ரோ அவே, டோன்ட் நோ 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 நோ. டோன்ட் திங்க் தட் யூ ஆர் இன்டிஸ்பென்ஸ் ஃபார் கிரைஸ்ட் கிங்டம். நோ நோ நோ, யூ ஆர் நத்திங் பிஃபோர் காட். பை ஹிஸ் கிரேஸ் ஹி வாண்ட்ஸ் டு கம் டு யூ. ஆமென். மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். சரி, வெளிச்சத்திலே இருக்கும்பொழுது தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களிலே இருளில் இருக்கும்போது மறந்துடாத. புரியுதுங்களா? வாக்கு தத்தம் தான். இருளில் இருந்தாலும் இவன் சொல்கிறான், தாய் சொல்கிறான், நான் இருளில் நடந்தாலும் உம்முடைய வெளிச்சத்தை காண்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரைட். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பவுல் ஒரு காட்சி சொல்கிறான், அதை வாசிட்டு கடைசி நிலை கடந்து போகணும்னு விரும்புகிறேன். ரைட். தேங்க்யூ ஜீசஸ். இது எந்த வசனம்னா, 2 தீமோத்தேயு 1:12. நாளை என் வாழ்வில் என்ன கொண்டு வரும் என்று எனக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுவாங்க, சொல்லிய போயம். என் வாழ்வில் நடக்க இருக்கும் அநேக காரியங்கள் எனக்கு தெரியாது.
என் வாழ்வில் அநேக கேள்விக்கு பதிலும் எனக்கு தெரியவில்லை. என் வாழ்வில் அநேக காரியங்கள் எனக்கு புதிராக உள்ளது. ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என் பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக உள்ளது. எனினும் தரையில் விழும் அடைக்கலான் குருவியையும் அவர் கவனிக்கிறார். பெரிய மற்றும் அனைத்து ஜீவங்களையும் அவர் பராமரிக்கிறார். எனினும் என் பெயர் அவர் அறிந்திருக்கிறார். நான் வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அவர் அறிவார். என் நடைகள் அனைத்தையும் அவர் அறிவார். நான் சிந்தும் ஒரு துளி கண்ணீரையும் அவர் அறிவார். நான் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவர் அறிவார். என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். விசேடமாக நான் வேதனையில் உள்ள போதும், எல்லாம் என் வாழ்க்கையில இருளாக தோன்றும் போதும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை பேர் சொல்லி எடுத்துவார். ராமன் சொல்லுங்க. 2ஆம் நம்பர் ரூமில் இருக்கலாம். ராமன் சொல்லுங்க. ரைட். ஒரு சின்ன காரியம் சொல்லி முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. நாங்கள் ஆதி நாட்டில் ஊழியம் செய்யும் பொழுது சில சம்பவங்கள்லாம் ஒரு வாரமாக சொல்லிட்டு வரேன். ஏன்னா உங்களோட ஃபேத் பில்டிங் ஆகணும். எங்களுக்கு இது பிரதர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் கிடையாது. ரஜிலாம் வந்தாங்க. அப்போ கூட இன்னொரு லேடி வருவாங்க. அவள் பேர் ரெபேக்கா. ஏழை பொண்ணு, நல்ல எஜுகேட்டடில். அது வந்து மெத்த அடிக்கிறாங்கல்ல, பிரதாபமாக இருக்கும். அது மெத்த அடித்து பார்த்திங்கன்னா முஞ்செல்லாம் இருக்கும். அதில் 8 ரூபா சம்பளம். எங்கள் வீட்டுக்கு வரோம், பெருக்கம் செய்து. ஆனால் ஊழிய வாஞ்சை, நீங்கள் லைட்டாக இருக்கிறீங்க. ஊழிய வாஞ்செல்லாம் வாயா அந்த ஆள் சொல்லிருப்பான் வயசான காலத்தில். பிரதர் பாருங்கள், எனக்கு கொஞ்ச நாள் சில பேர் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டேன், இனிமேல் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆகிடுவேன். நான் கேட்டாங்களே டிஃப்ரெண்ட்டாக இன்டிஃப்ரெண்ட்டாக இல்லை நோ இட்ஸ் வெரி சீரியஸ். சரி ஓகே. அப்போ அந்த பொண்ணு வந்து யாராவது கூப்பிட்டு வரோம். ஒரு நாள் வந்து நான் வந்து அன்றைக்கி இட்ஸ் ஒர்க்கிங் டே, மண்டே முதல்ல நடந்தது எங்கள் வீட்டில் மீட்டிங்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலையிலேருந்து வரேன். வந்தால் இந்த பொண்ணும் இன்னொரு வாலிப பொண்ணும் இருந்தது. ஸோ அவர்கிட்ட பேசின உடனே அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து சூசைட் கமிட் பண்ண போகிறாங்க. இவங்க அக்கா யாரோட ஓடி போயிட்டாலாம். அதனால் இவங்க ஃபேமிலியாக சூசைட் கமிட் பண்ண போகிறாங்க. புலிசாதம்லாம் செய்து வச்சுட்டாங்க. ரைட். 3 பேருக்கு 30 தூக்க மாத்திரை 10 மில்லிகிராம் வாங்கிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களா, அவங்க வீட்டில் இருக்கிற மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குமார்னு நம்ம இதுவாக இருக்கார், தையர் இருக்கார், அவர் கொடுத்துரு, ஏன்னா போலீஸ்காரன் எடுத்துகிட்டு போயிடுவான், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி வரும்போது இவளை சந்திச்சிருக்கான். என்ன சோகமாக இருக்கு? இல்லை இது மாதிரி ஆயிடுச்சு, வா நான் ஒரு மீட்டிங் போகிறேன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். கூப்பிட்டு வந்தோடனே தலைமையில் கட்சி தொப்புன்னு விழுந்தது. நான் சொன்னேன், இந்த அம்மா சூசைட் கமிட் பண்ண போகிறாங்க. ஆமான்னு சொல்லி நான் சொல்லாமா வேண்டாமா நினச்சேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த அம்மாட்ட, சிஸ்டர், வாலிப சகோதரி வாழ ஒரு நோக்கம் உண்டு, உங்கள் அக்கா பற்றி கவலைப்படாதீங்க. இவ்வளோ கடவுள்லாம் நம்பியிருக்கல, இயேசுநாதருக்கு ஒரு நாள் டைம் கொடு. இன்றைக்கி நைட்டு நீ போய் சூசைட் கமிட் பண்ணாத. போய் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா, ஜீசஸ்க்கு ஒரு நாள் டைம் கொடுக்க சொன்னார், அவர் ஜோம் பண்ணுவார் நைட். நான் மறந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அடுத்த மண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அம்மா பொண்ணு 3 பேரும் வந்திருக்காங்க. நான் கேட்டேன், என்னங்க ஆச்சு, சூசைட் கமிட் பண்ணிக்கலான்னு கேட்டேன். சும்மா சிரிப்பா சொன்னேன். இல்லை அடுத்த நாள் காலையில் நான் வேலைக்கு போனேன். அந்த பொண்ணு சொல்லுது, அப்போ எங்கள் அக்கா வந்து காலில் விழுந்து அந்த பையனை விட்டுறேன், என்னை மன்னிச்சிருச்சுன்னு சொல்லி வந்து சேர்ந்துட்டாங்க. பழையபடி இயேசுநாதர் எங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்தார். வந்துட்டு இருந்தது. பின்பு எப்போ கல்யாணம் செல்ல, எப்போ அதை எங்கேயாவது பார்ப்பேன். பார்த்தா நான் ஒழிஞ்சு செய்கிறேன் நான்வா. சரி பார்த்தேன், படிக்காத பொண்ணு. அப்போ 8 ரூபான்னா இப்போ 10 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்போம், அவ்வளோதான் நினச்சேன். திடீர்னு சில நாட்கள் ஒரு பெரிய கார் வந்து நின்றுது. அவளுக்கு 3 பொட்ட பசங்க, சின்ன பசங்க, 2 கேர்ள்ஸ், ஹைலி எஜுகேட்டட், குவாலிஃபைடு, இங்கிலீஷ்லாம் ஸ்மூத்தாக பேசுது. அதுதான் அந்த பொண்ணு வந்தது, ரெபேக்கா வந்தது. பார்த்தா ஷாக். ஆண்டவரே, இந்த பொண்ணு மெத்தாட்ஸ், இந்த பொண்ணு ஆண்டவரே இந்த அளவுக்கு ஆசிரியத்து வைத்திருக்கிறீரே. ஓ பிரைஸ் காட். நான் கேட்டேன், உங்கள் பொண்ணு எங்கே? ஒரு பொண்ணு பெசன் நகரில் ஃப்ளாட் வாங்கிட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணு வந்து அண்ணா நகரில் ஃப்ளாட் வாங்கிட்டு இருக்கா, நாங்கள் தனி ஃப்ளாட்டில் இருக்கோங்க. இது என்னுடைய கார்னு வந்து இறங்கியிருக்கு. இன்னொரு பொண்ணு ஃபாரினில் இருக்குன்னு. கூட நிறைய பேர் இருக்கீங்க, பிரச்சனை இருக்குது, தலைமையில் கைவிட்டு ஆசிர்வாதம்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது.
உன்னை ஊழிக்காரையாக பயன்படுத்தணும் பயன்படுத்துவார். அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வேணாம் பயன்படுத்த சொல்லுங்க போது நான் இது சிங்கிங்யா கை நீட்டு ஆண்டவர் தூக்கி விடுவார். அவர் அமைன்னு சொல்லுங்கள். சரி, அப்போ வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் எழுந்திருப்போம். அன்பின் இயேசுவே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் நோக்கம் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கூறி உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தந்தமைக்காக நன்றி. வேதத்தில் உள்ள பலத்த ஊழியக்காரர் எப்படி சோர்வின் பாதையில் தேக்க நிலைக்கு சென்றாலும் அவர்கள் மீண்டும் புதுபலன் அடைந்து முன்னேறி சென்று வெற்றி வாழ்க்கை செய்தது போலவே நாங்களும் அவர்கள் விட்டுவிட்டு வந்த பாதையை உதாரணங்களாக மனதில் கொண்டு வெற்றி ஜீவம் செய்யவும் எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர் அநேக தாகமுற்றோர் தாகம் தீர்க்கவும் செய்ய கற்றுத்தந்தமைக்காக நன்றி. தேவனே, நாங்கள் உமக்கு பெரிய காரியங்களை செய்ய முன்குறிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கை சீற்றங்கள் நிமித்தம் எரேமியாவை போல ஆரம்பத்திலே சோர்ந்து எங்களுக்கு கொடுத்துள்ள பெரிய அழைப்பை இழந்து விடாமல் காத்துக்கொள்ளும். இன்று எங்களை ஒரு விசை கூட இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உம் வல்லமையினால் நிரப்பி தொடர்ந்து உமக்காக உழைக்க பிழைக்க உதவி செய்யும். இறுதி வரை வாழ்வாதபடி காத்து வழிநடத்தும். எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுவோம். வெரி குட். God knows you are down sitting in uprising. God knows your far thoughts far off. அவர் உன்னுடைய உட்கார்த்தை மீது கருதிருக்கிறார். ஒரு நினைவுகளை தூத்து தருகிறார். தேவன் வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர். தினேஸ்வரன் நல்ல மாலவடை காணொடு மெச்சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்ன விதமான பிரச்சனைகளோடு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த உம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவர். இந்த பிள்ளைகளோட பிரச்சனைகளை காட்டு நீர் பெரியவர். ஆண்டவரே, ஆண்டவரே, உன்னுடைய வசனத்தை அனுப்பி நீ குணமாக்கக்கூடியவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் ஒன்றும் திரும்பாது என்று சொன்னீர். இப்பொழுது நான் இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது எல்லா அந்தார சக்தியினுடைய பிடிகளும், எல்லா சூனியங்கள், எல்லா ஏவல்கள், எல்லா மாந்திரிகங்கள், இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கப்பட்ட காரியங்கள், ஆண்டவரே திருமண தடைகள், ஆண்டவரே எல்லா விதமான கற்ப தடைகள், ஆண்டவரே ஏற்கனவே நீதி ஆண்டவர் செய்யப்படைய உடைந்த குடும்பங்கள் ஒவ்வொருத்தையும் இந்த நேரத்தில் நான் உங்களுடைய சைன்யத்தில் கொண்டு வருகிறேன். நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே, நம்மை உத்தம இதயத்தோடு தேர்வுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கே முலாவி கொண்டிருக்கேன்னு சொன்னீரே. இப்பொழுது தயவாக கண்ணை நோக்கி பாருங்கள். இவங்க ஏன் மீட்டிங்கு வரவில்லை, உண்மை தான் பார்க்க வந்திருக்காங்க. யூ ஸ்போக் டு தெம் லார்ட், ரிவைவ் தெம். ஆண்டவரே, திருப்பியும் வீட்டை விட்டு போகும்போது ஆண்டவரை கூனி குறுகி போகக்கூடாது. ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்று துதித்து போன ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் உடைக்கிற நேசுவன் நாமத்திலே, எல்லா அந்தகாரத்தை கட்டளை உடைக்கிற நேசுவன் நாமத்தினாலே பிள்ளைகள் நிமித்தமாக அநேக பெற்றோர்கள் ஆண்டவரை காலைப்பட்டிருக்காங்க. எல்லா சிறையிருப்பு இருக்கிற பிள்ளைகளையும் உடைக்கிற நேசுவன் நாமத்திலே bring them back out of captivity, Lord, in the name of Jesus, in the mighty and the matchless name of Jesus Christ. They are your children, Lord. கற்பம் பிறந்து பிறக்கிறது ஏன் பிள்ளைன்னு சொன்னீர். எங்க இருந்தாலும் bring them back, Jesus, right now. தேவ ஊழியனாகிய நான் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே திருமண தடைக்காக தேவ மனுஷனாகிய நான் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். லார்ட், நான் சாஷ்டாங்கமாய் விழுத பார்த்து இந்த பிள்ளைகளை விடுவீங்க. Whoever they are, Lord, wherever they are, fill them with your power right now. Fill them with your power right now. Fill them with your power right now. In the name of Jesus. Shakhalandri virina mahoro. Labo kandri virina. In the name of Jesus. எல்லா தடைகளும் குடும்பத்திலே சமாதானம் இல்லா தத்தளிக்கா ஜெபிக்கிறேன். சமாதானத்தை நதி அலைகள் போல தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பண கஷ்டத்தில் கஷ்டப்படுக்கா ஜெபிக்கிறேன். பொத்தலான பைகளை போடுவதை நிறுத்துங்க ஆண்டவரே. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பில் நிறுத்து இப்படி கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். நீதான் ஆண்டவர் சொன்னேர், வடக்கை பார்த்து வைத்திராதே என்றும் தெற்கை பார்த்து கொடுன்னு சொன்னேர். எப்பொழுது எல்லாம் திரும்பி தாளிங்க. வெட்டை கிளைகளும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட வருஷங்களை திரும்ப அழிங்க. In the name of Jesus. கப்லீனா அல்லா கொனி மகோஷாந்திரவி. இந்த பிள்ளைகளுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறேன். அவளை சந்தோஷத்தோடு சமாதி கொண்டு போங்க ஆண்டவரே. இவர்கள் எரேமியா போய் போல சோர்ந்து நடந்து, இலியாவை போல சோர்ந்து களைத்திருந்தாலும்
இன்றைக்கி புது பலன் தாங்க. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க, அநேக ஆசீர்வாதம் மாற்றுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருந்தா ஓடி போய் பிலிப்போடு சேர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வந்திருக்கிறவர்கள் தூரத்தில் வந்து கேட்க எல்லாரும் எங்களை ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆமென்.